டாக்டர், எனக்கு ஒரு சிம்பிள் டயட் பிளான் சொல்லுங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ ஈட்டிங் த ரைட் குவான்டிட்டி அட் த ரைட் டைம் ரைட் போர்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மீல்ஸ் ஆல்வேஸ் ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடுங்க. ட்ரை டு ஹாவ் அ 3 to 4 ஸ்மால் மீல்ஸ் மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹாவ் அ லைட் பிரேக்ஃபாஸ்ட். போர்ஷன் சைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 2 to 3 இட்லி தோசை எது சாப்பிட்டாலும் குவான்டிட்டி 2 to 3, அதுக்கு மேலே வேண்டாம். அண்ட் கூட யூ கேன் ஹாவ் சாம்பார் ஆர் சட்னி. அண்ட் ஆல்வேஸ் எவ்ரி மீலில் ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது நல்லது. ட்ரை டு இன்க்ளூட் அ ப்ரோட்டீன். அண்ட் தென் மிட் மார்னிங் ஸ்நாக் யூ கேன் ஹாவ் ஃப்ரூட்ஸ். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு சேஃபஸ்ட் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா கோவா, பப்பாயா, ஆப்பிள். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் இந்த மூணுத்தில் ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம். ஆர் யூ கேன் ஹாவ் அ பட்டர் மில்க் லைக் ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக். அண்ட் தென் ஆஃப்டர்நூனில் ரைஸ் குவான்டிட்டி 1 கப் ரைஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். குவான்டிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைஸ் குவான்டிட்டி கம்மி பண்ணிட்டு கூட இருக்கிற கிரீன் வெஜிடபிள் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி, ஸோ 1 கப் ரைஸ் and high quantity of green vegetables நிறைய எடுத்துக்கணும். and try to include a protein like every day, like ஒரு நாள் chicken or fish, or if you are a vegetarian you can take paneer, tofu. அந்த மாதிரி ஒவ்வொரு மீல்லையும் ப்ரோட்டீன் இருக்கிறது நல்லது. ஓகே. அண்ட் ஈவினிங் ஸ்நாக் யூ கேன் ஹாவ் ஸ்ப்ரவுட்ஸ், சுண்டல், சாலட் அந்த மாதிரி எடுக்கலாம். அண்ட் தென் டின்னர் டைமிங் ரொம்ப முக்கியம். ட்ரை டு ஹாவ் அ ஏர்லி டின்னர். 8 o'clock முன்னாடி டின்னர் முடிச்சிடணும். ஸோ ஈட்டிங் ரைட் குவான்டிட்டி ரைட் டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். டின்னரில் யூ கேன் ஹாவ் லைக் சப்பாத்தி ஆர் மில்லட் தோசை, கோதுமை தோசை இந்த மாதிரி கூட சாம்பார் ஆர் சட்னி யூ கேன் ஹாவ். அண்ட் அதுலேயுமே வந்து யூ கேன் ஹாவ் அ ப்ரோட்டீன். யூ கேன் ஹாவ் எக் ஆர் சிக்கன், ஃபிஷ் ஆர் பன்னீர். அண்ட் தென் 8 o'clock முன்னாடி யூ ஹாவ் டு ஃபினிஷ் யுவர் டின்னர். ஓகே. ஸோ ஈட்டிங் ரைட் குவான்டிட்டி ரைட் டைம் is very important. and portion size, like ஒவ்வொரு மீல்லையும் carbohydrate content like ஒரு 1/3 carbohydrate இருக்கணும், 1/3 protein and 1/3 fiber. ஸோ இது எல்லாமே இருக்கிற மாதிரி you have to plan your diet. and இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், please don't skip your meals and you should not leave too much of gap between your meals, because ரொம்ப gap விடும்போது there will be lot of fluctuations. so timely meals is also very important. So diabetic patients, what I would advise is control your portion size and choose wisely. Carbohydrate content கம்மியாக எடுத்துட்டு increase the protein and fiber content in your diet. Try to include lot of millets in your diet. Reduce the rice quantity. white rice பதிலாக you can prefer brown rice, குதிரவாளி அரிசி, தென்னை அரிசி, அந்த மாதிரி ரைஸ் எல்லாம் millets you can prefer. fiber content அதிகமாக எடுத்துக்கோங்க. Try to include lot of green vegetables in your diet. and then snacks, try to avoid packed processed foods as much as possible. once in a while is okay, but home cooked whole grains எடுக்கிறது ரொம்ப நல்லது. and then go for regular walking, minimum 7 to 8 hours of good sleep. இதெல்லாம் இருந்தாலே you can have your diabetes under good control. thank you.